தமிழக மக்கள் அண்மை காலமாக இரவில் மட்டுமல்ல பகலிலும் தங்கள் நிம்மதியை இழந்து தவித்து வருகிறார்கள். காரணம், மீண்டும் தலைதூக்க தொடங்கியிருக்கும் மின்வெட்டு. சில காலமாக மின்வெட்டு இல்லாத தமிழகத்திற்கு பழக்கப்பட்டு போன நம் மக்களுக்கு யாரும் எதிர்பார்க்காத நிலையில் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின் உபயோகம் குறைவாக இருக்கும் என்று கருதப்படும் மழைக்காலத்திலும் மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டிருப்பதற்கு என்னதான் காரணம் என்பது பற்றித்தான் அடுத்த அரை மணி நேரத்தில் பெருஞ்செய்தியாக பார்க்க இருக்கிறோம். பரபரப்பிற்கும் விறுவிறுப்பிற்கும் அப்பால் ஓர் ஆழமான புரிதலுக்கு பெருஞ்செய்தி. மின்வெட்டு இந்த வார்த்தை தமிழகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல. அதன் தாக்கமும் கூட புதிதல்ல. சில காலங்களாக இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது இப்பிரச்சனை மீண்டும் தலை தூக்க தொடங்கியிருக்கிறது. சென்னை நீங்களாக தமிழகத்தின் பெருவாரியான மாவட்டங்களில் 6 மணி முதல் 8 மணி நேரம் வரை மின்வெட்டு நீடிப்பதாக சொல்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள். தமிழக மாவட்டங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் எந்த பணியையும் மேற்கொள்ள முடியாமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனையில் 6 மணி முதல் 11 மணி வரை 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை என்று 3 முறை மின்வெட்டு ஏற்படுவதால் கடும் அவதியை சந்தித்து வருவதாக சொல்கின்றனர் நோயாளிகள். அரசு மருத்துவமனைக்கு அரசாங்கத்தின் மூலம் ஒரு ஜெனரேட்டரும் செட்டிநாடு சிமெண்ட் அவர்கள் ஒரு ஜெனரேட்டரும் கொடுத்தும் அது இயக்கப்படாமல் நோயாளிகள் இருட்டில் மிகவும் சிரமப்படுவதுடன் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது. இதை உடனே மாவட்ட நிர்வாகமும் அரசு நிர்வாகமும் களைய வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக வேண்டுகிறோம். மின்தடையால் நோயாளிகள் அவதிப்பட்டு கொண்டிருக்க இதே மின்தடையால் விருதுநகர் மாவட்டம் சத்திரப்பட்டி அருகே மருத்துவ துணியின் உற்பத்தி பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சத்திரப்பட்டி, சமுசிகாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி தொழிலை நம்பி 10,000த்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் கடும் அவதிக்கு ஆளாகின்றனர். மேலும் மின்வெட்டால் ஒரு ஷிப்டுக்கு 60 மீட்டர் மட்டுமே உற்பத்தியாவதால் குறைந்த சம்பளம் பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறுகின்றனர் தொழிலாளர்கள். கடந்த 6வது மாதம்தான் நாங்கள் 2 மாத காலமாக போராடி புதிய கூலி உயர்வு பெற்றோம். இப்பொழுது ஒரு ஷிஃப்ட்டுக்கு குறைந்தபட்சம் 3 மணி நேரம் கரண்ட் கட்டு இருப்பதால் தற்போது பழைய கூலியை விட நாங்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் தான் கூலி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. தொழில் வட மாநிலங்களில் உள்ள தொழில் மந்தமான சூழ்நிலையில், அதாவது 6 லட்சம் 18 லட்சம் மீட்டர் பாதிப்பு ஏற்படுவதால் தொழிலாளர்களுக்கு உண்டான சம்பளம் சரியான முறையில் அவர்களுக்கு ஒரு நாள் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறோம். அவர்களுக்கு சம்பளம் குறைந்து விடுகிறது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையில் பம்ப் செட் உற்பத்தி, வெட் கிரைண்டர் உற்பத்தி, உதிரி பாகங்கள் உற்பத்தி என பல சிறு மற்றும் குறுந்தொழில் கூடங்களும் மின்வெட்டு தாக்குதலில் இருந்து தப்பவில்லை. அறிவிக்கப்படாத 6 மணி நேர மின்வெட்டால் ஆர்டர்களை செய்து கொடுக்க முடியாமல் 150 கோடி ரூபாய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சாரம் இல்லாததால் தொழிலாளர்களுக்கு முறையாக பணி கொடுக்க முடியாத நிலையும் உருவாகியுள்ளது. 2 வருடமாக தொழில்ங்கிறது ரொம்ப மந்த நிலை நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போ திடீர்னு இந்த 1 மாத காலமாக மின்சார வெட்டுனால சாதாரண தொழில் தொடர்ந்து நடத்த முடியல. ஒரு கமிட்மெண்ட்டை கரெக்டாக கொடுக்க முடியறதுனால தொழில் ரொம்ப பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. குறுந்தொழில் முனைவோர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதுடன் கிட்டத்தட்ட அனுதினமும் இந்த குறுந்தொழில் நிறுவனங்கள் மூலமாக 100 கோடிக்கு மேல் வந்தபோது நாங்கள் ஜாப் ஆர்டர்களாக பெற்று செய்து கொடுத்து வருகிறோம். இந்த 100 கோடி இழப்புகளை சரி செய்வதற்கும் 3.5 லட்சம் தொழிலாளிகளுடைய வாழ்வை பாதுகாப்பதற்கும் எங்களுக்கு உடனடி பாதுகாப்பு தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த மின்வெட்டு கோவை மாநகரை விட புறநகர் பகுதிகளில் 8 மணி நேரம் நீடிப்பதாக கூறுகின்றனர் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள். கோவை மண்டலத்தில் சுமார் 300 மெகாவாட் அளவுக்கு மின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு. தமிழகத்தில் மீண்டும் தலையெடுக்க தொடங்கியுள்ள மின்வெட்டால் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அறிவிக்கப்படாத மின்வெட்டு காரணமாக குறித்த நேரத்தில் ஆர்டர்களை முடித்து தருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக விசைத்தறி உரிமையாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். மின்வெட்டால் விசைத்தறி தொழிலுக்கும் தொழிலாளர்களுக்கும் ஏற்பட்ட பாதிப்புகளை பேசுகிறது இந்த தொகுப்பு. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேட்டி சேலைகள் கோவை, திருப்பூர், ஈரோடு, விருதுநகர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இயங்கும் விசைத்தறி கூடங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுகின்றன.
கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 2 லட்சம் விசைத்தறி கூடங்களில் 10,000 கூடங்கள் இலவச வேட்டி சேலைக்கான ஆர்டர்களை எடுத்துள்ளன. தற்போது அதிகரித்து வரும் மின்வெட்டால் பொங்கலுக்கு முன்பாக உற்பத்தியை முடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் விசைத்தறி உரிமையாளர்கள். இலவச வேட்டி சேலை 8வது மாதம் ஆகஸ்ட் மாதம் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன இதுங்கிறது இந்த வருஷம் கலரில் பாவம் வந்ததுனால காலதாமதமாக தான் அது வந்து சேர்ந்தது. ஆனால் நவம்பர் மாதத்துக்குள்ளே முடிச்சு சொல்கிறதுனால போதிய காலம் அவகாசம் இல்லை. 2வது மின்தடை காரணமாக எச்ச உற்பத்தி பாதிக்குது. கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா நாடா மாட்டிக்கு அது மேக்சிமம் குறைஞ்சது ஒரு 2 மீட்டராவது பாதிப்பாகும். அதனால் எங்களுக்கும் டெக்டைல்ஸ்காரருக்குமே நட்டம். குறைஞ்சது 3 மணி நேரம் நாடா மாடிச்சுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்கும். மின்வெட்டு காரணமாக ஜெனரேட்டரை பயன்படுத்துவதால் டீசலுக்கு அதிக செலவு பிடிப்பதாகவும் இதனால் இலவச வேட்டி சேலை ஆர்டர் எடுத்ததில் இழப்பு ஏற்படும் நிலை உருவாகியிருப்பதாகவும் கூறுகின்றனர் விசைத்தறியாளர்கள். அப்புறம் டீசல் வாங்கி ஊற்றலாம்னா டீசல் விலை 56 ரூபா 57 ரூபா வருதுங்க. அது அந்த இதுக்கு பார்க்கும்போது எங்களுக்கு கட்டுப்படி லாபம் வராது. லாபம் வராத போது அதை ஓட்டி பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஒரு இது வருங்க. தொழிலாளர் வருமானமும் பாதிக்குது. எங்களுக்கு உரிய நேரத்தில் வேட்டி சேலை உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாகியது. இலவச வேட்டி சேலை உற்பத்தியில் மட்டுமின்றி அனைத்து வகையான ஆடைகளின் உற்பத்தியிலும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மின்வெட்டு. 4 முதல் 6 மணி நேரம் வரை ஏற்படும் மின்வெட்டால் ஒட்டுமொத்தமாக 25% உற்பத்தி குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் விசைத்தறியாளர்கள். விசைத்தறி தொழில் சற்று சீரடைந்து வந்த நிலையிலே கடந்த ஒரு வாரமாக தினசரி 6 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுகின்றது. இதனால் எங்களது விசைத்தறிகளிலே நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 50 மீட்டரிலிருந்து 60 மீட்டர் உற்பத்தியாகி வந்த துணியானது தற்பொழுது 35 மீட்டரிலிருந்து 40 மீட்டர் தான் உற்பத்தியாகின்றது. சீரற்ற மின்சாரத்தால் கூலிக்கு நெசவு செய்யும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியிருக்கிறது. மின்வெட்டிற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பொங்கல் பண்டிகையின் போது ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் மற்றொரு நோக்கமானது கைத்தறி வசதியாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவதுதான். ஆனால் இவற்றை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது அண்மை காலங்களில் அதிகரிக்கும் மின்வெட்டு. எனவே இந்த மின்வெட்டை கணிசமாக குறைத்து மின் விநியோகத்தை சீராக்கினால் மட்டுமே இத்திட்டமானது விசைத்தறியாளர்களுக்கு பயனளிக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஷபரியுடன் தமிழரசி. தமிழகத்தில் நிலவும் மின்வெட்டு பற்றி பெருஞ்செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து இன்னும் பல தகவல்களை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு